நம்ம பயக்க ஒருத்தனையும் காணல. ஒருவேளை கிளாத்திக்கு போயிருப்பாங்களோ. கிளாத்தியும் ஓனர் வயத்துலிங்க இருக்கு, இன்னைக்கு பயத்தவள்னு சொன்னாவ. அதனால கிளாத்தியும் இன்னைக்கு கிடையாத. சரி, எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். புச்சி, என்னடா பச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? வேற ஒன்றும் இல்லடா, 6 வருஷம் கழிச்சு இதே மேடையில் நம்ம மக்களை பார்க்குறதில்ல, அதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. சரிடா, வேற நம்ம பசங்க எல்லாரும் எங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம பிள்ளையார் கோயில் பின்னாடி வினித்துனா 8 குட்டி போட்டிருக்கு. அதில் 5 வினித்து சாடையிலையும் 3 துறை சாடையிலும் இருக்கு. அதான் டிஎன்ஏ செக்கப்புக்கு போயிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. தெரியுமா, துறை டெய்லியும் காலையில் 8 மணிக்கு குளத்துக்குள்ள சாணி தட்ட போறேன்னு சொல்லிட்டு வினித்ராய கையோடு கூட்டிட்டு போகும்போதே ஒரு சந்தேகம் வந்து. சரிடா, டிஎன்ஏ ரிசல்ட் என்னாச்சு? ரிசல்ட் 2 வருஷமும் சம்பந்தம் இல்லைன்னு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3ஆவதா முக்கிய புள்ளி வேற யாரோ இருக்காங்க. சரிடா, அதை விடு. நம்ம பசங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. 6 வருஷம் கழிச்சு நம்ம அந்த மேடைக்கு திரும்ப வந்திருக்கோம். ஒரு ஆட்டத்தை போட்டு ஆரம்பிப்போம். எங்கடா இருக்கீங்க? வாங்கடா சீக்கிரம். எங்க குட்டிங்க? தலைவா, பாட்டா போடு. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கந்தனுக்கு கசம் பாடு, அம்மனுக்கு பிறந்த இது சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டம் போடு, சந்தோஷமா வீட்டுல போடு. தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நீங்க எல்லாம் வரிசையா நெல்லு. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா குமைகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாகுது. அடிக்கிற அடியில் கால் தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். ஏண்டா இவ்வளோ லேட்டு? அண்ணா 10 ரூபா லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு குளத்தை இடந்து அழிஞ்சிட்டு இடந்தாமனே, அதான் அவனுக்கு நொங்கு செஞ்சு கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுனே. இந்த 6 வருஷத்துல அப்பேற்பட்ட சிவலிங்கமே கம்பெனி விட்டு கம்பெனி மாறிட்டாரு. நீங்க இன்னும் மாறலையாடா? பத்ரு, லவ் ஃபெயிலியர்லாம் 2024 நடந்துட்டு இருக்கே பேரு. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது. அப்படியே கதவு இடையில கையை விட்டு பாரு, எந்த வலி பெருசுன்னு தெரியும். நீங்க ஏன்டா இப்படி சண்டை போட்டுருக்கீங்களா? அடுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுகளுக்கு நீங்க ஏன்டா ட்ரெஸ்ஸும் பேரலவுலையும் லிப்ஸ்டிக்கும் எடுத்து கொடுத்து அழகு பார்க்குறீங்க? கடைசியில் அவ்வளோ பெரிய பட்டையா போட்டுட்டு போறாங்க. நீங்க தான் தெருவோடு எடுத்து தெருவோடு அலையணும். சரிண்ணே, அதை விடுங்க. நம்ம பிள்ளையார் கோயிலில் 6 வருஷத்தப்படி இப்போதான் கலக்கல் ஷோ படியாது. அதையாவது போய் பார்ப்போம். நீ இப்போ கலக்கல் ஷோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி இருக்கியா? இல்லாட்டி இங்கே தக்காளி சாதம் போடலாம், அதை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி இருக்கிறியா? நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். டெஃபினெட்லி. புளியர் அப்பப்பப்பப்பா, முருகர் மாதிரி இருக்க ஆசைப்பட்டேன். இப்போ துணி துவைக்கல இருந்து வீடு துடைக்கிற வரைக்கும் எல்லாம் நம்மளா தான் பார்த்துட்டு இருக்கணும். இதுக்கு பேசாம வெற்றி விளம்பர விநாயகர் மாதிரியே இருந்திருக்கலாம்.
புஷ்பராஜனே புஷ்பராஜனே, இந்த சீன்ல துணி காயப்படைக்கு கம்பி கட்டுதல் இருந்தாப்பா. கம்பி எங்க? சரி விடுங்க, இந்த இத்து போன துணியை கீழே காயப்படியும். கட்டிக்கிட்ட விட அவ கட்டுற சேலை தாண்டா ரொம்ப மரியாதை தருது. எப்பெல்லாம் பீரோ திறக்கிறனோ அப்பெல்லாம் காலில் விழுது. இது என்னடா இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ணலையே. பார்க்கறதுக்கே 1600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மாதிரி இருக்கு. இதையே இந்த அடி அடிக்கிறான். நிலம் எடுக்க ஓடிக்கோ, பதுங்கிக்கோ, படுக்கிறோ படுத்துக்கோ. என்னங்க என்ன கூப்பிட்டு இப்ப நீங்க தண்டால எடுத்துருக்கீங்க? தண்டால எடுக்கிறேனா? அட சண்டால கிறுக்கி உன ஏண்டி ஓடி வர சொன்னது? சென்ட்ரிங் மேட்ச்லயே பிஞ்ச பழகச்சா ஸ்டேஜ் அடிச்சிருக்காரு. ஏன்னா 5 திருவிழாக்கு இதை வச்சுதான் ஓட்ட வேண்டியிருக்கு. நல்லா இருப்பா என்ன ஓடி வராத. என்னங்க என்னை வச்சு காமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இசைங்கடியில இருந்து அரியாங்குடி வரைக்கும் நடையா நடக்கிறேங்க. நடப்பா எசங்குடியில இருந்து அரியாங்குடி வரைக்கும் நடக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாடி கஞ்சியும் சுட்ட கருவாடையுமே தின்னுட்டு தான் வரா. அப்ப எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிட கூடாதா? இனிமே என்னை பத்தி தப்பா சொன்னீங்க, நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? இந்த தேவன ஆட்டத்தை நீ இனிமே தான் பாப்ப. கிளிமுக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நம்ம தலைவர் டீலக்ஸ் குளத்துக்குள்ள 4 பேரோட தலைவெட்டி போட்டுருக்காடா. ஊரு ஃபுல்லா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னடா சொல்ற? இப்ப நம்ம தலைவர் எங்கடா இருக்காரு? டேய், அவரும் பசையும் இப்ப அந்த தேர்ல இருந்து இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. என்னண்ணே சட்டை ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்குது? அது ஒரு பெரிய கதைடா, அதை நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். போய் சேரத்துவா. கிளி போய் சேரத்துவாடா. டேய் பசா போய் சேரத்துவாடா. ஏன் நீ போக மாட்டியா? ஏன் நீ போக மாட்டியா? நீங்க போக மாட்டீங்களா? டேய் சேரத்துவாங்க. டேய் எங்கடா போறீங்க? சேர் எடுக்க. சேர எடுக்க நாங்க வாங்கடா. நீங்கடா வர அண்ணே, நீங்க தானே சேர் எடுக்கணும் நீங்க. சேர எடுக்கணும் அவன நீ போய்டா. சரி. டேய் அங்க இருந்து நடந்தது நானு, சேர் உனக்கா? போடா.
என்கிட்ட சரசமனைக்கே உங்க அப்பா தான் உங்களை பெற்று விட்டுருக்காங்களா? பேசாம வெட்டி கொடுத்த நான் தேலிமினியா தின்ட்டு வந்திருப்பேன். என்னடே சொல்றீங்க? தியாரி மீன் வெட்டி கொடுத்துட்டு வரீங்களா? ஊருக்கு 4 வருஷத்துக்கு தலையை வெட்டியதாக பேச்சு போயிட்டு இருக்கு. நானாவது 4 தலையை வெட்டுறதாவது கூடவே இருக்கிற செவ்வாழ உனக்கு தெரியாதா நான் 4 தலையை வெட்டுவேனா இல்ல தேலி மண்ட தலையை வெட்டுவேனான்னு? நானே குளத்து பக்கம் போயிட்டு இருந்தேன். பைக்கியம் பெருமாளும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எத்தனை மீன் பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு 4 தேலி மீன் பிடிச்சிருக்கேன். இந்த 4 தேலி மீன் மண்டையை வெட்டி வந்தா உனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு பொண்ணை ஐடி தாரேன்னு சொன்னான். பொண்ணை ஐடிக்கு ஆசைப்பட்டு நான் தேலி மண்டை வெட்டி கொடுத்துட்டு வந்தேன்டா. சரிடா, ஊருக்கு நான் 4 பேர் தலையை வெட்டணும். யார்டா? அண்ணே நம்ம ராசகிரி பாடிதான். அடக்கிழவி நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிச்சு. அந்த தெருவில் ரத்த கரையோடு போனது குத்தமாடா? அண்ணே அந்த இன்ஸ்டா ஐடி எங்களுக்கு தாங்கண்ணே. டேய் அது முடியாதுடா. யானே டேய் அவ ஐடி வாங்கின அந்த செகண்ட்ல இருந்தே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்டா. யானே அண்ணி அவ்வளவு அழகா இருந்தாங்க. டேய் அவ கண்ணு இருக்கே கண்ணு அது குண்டு பல்பு மாதிரி. அவ கண்ணு இருக்கே கண்ணம் அது பண்ணு மாதிரி. அவ இடுப்பு இருக்கே இடுப்பு அது சில்வர் பானை மாதிரி. மொத்தத்துல உங்க அண்ணி ஒரு பெரிய தேவடா. என்னது தேவடா. யாருண்ணே இந்த அண்ணி? அந்த பண்ணியோட போட்டோ எங்களுக்கு காமிங்கண்ணே. டேய் அது முடியாதுடா. யானே டேய் நானே இன்னும் பார்க்கலடா. சரி சரி குத்துன நண்பன் தான் இருந்தவன் செத்தா கூட சொல்லக்கூடாது. துப்புன சிசியனா இருந்தவன் செத்தா கூட வருத்தையே படக்கூடாது. சரி வாங்க குடிச்சிட்டு அந்த இன்சாய்டு. டேய் சுப்பு எங்கடா இருக்கிற? ஆமாடா உங்க அப்பா சாப்பிடறதுக்கு ஆம்லேட் போட்டு கேட்டாங்க. போய் 10 நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு டேய் அவ வயசுக்கு வந்த பொண்ணுடா. அவளாம் அனுப்ப முடியாது. டேய் எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்றது அவனுக்கு வேலையா போச்சு. வயசுக்கு வந்த பொண்ணுனா கடைக்கு போக கூடாதா? திங்கிறது மட்டும் மூக்கு முட்டை திங்க. இப்படியே விட்டா ஒன்னே போடாது. போடாடு ஒரு பையல ஒன்னே வந்து கல்யாணம் பண்ணுவான். போடாடு. அம்மா நான் காலேஜ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரோட்டில் எவனோ பள்ளி இழிச்சுட்டானி நீனும் சேர்ந்து இழிச்சிடாத. இந்த குடும்பமே மனசு உன் கையில தாண்டி இருக்கு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். சரிடி. அம்மா அம்மா என்னடா சுப்பு அதுக்குள்ள வந்துட்ட? நாட்டுக்கோழி முட்டை எங்கடா? இல்லம்மா. ஏண்டா? நீ நாட்டுக்கோழி முட்டை வாங்குனியே எந்த நாட்டுல உள்ள கோழி தின்னியா? அடிங்கம்மால கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டை இப்படிதானே இருப்பான். இவனை பெத்ததுக்கு சும்மாவே இருந்து போயிருக்கலாம். இந்த மனுஷன் வரை இப்ப வருவான். நம்மளே போய் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். டேய் பச்சி முதல் நாள் காலேஜுக்கு வந்திருக்கோம். எங்கடா நம்ம பசங்க ஒருத்தனை காணல? தெரியலடா உச்சி இன்னைக்கு என்ன வண்டி செஞ்சிட்டு இருக்காங்களோ. டேய் முதல் நாளே ஏன்டா லேட்டு? டேய் நேற்று கிளாத்தி போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டா. அதான் காலேஜுக்கு லேட் ஆயிட்டு. டேய் காலேஜ் தான் ஓப்பன் ஆயிடுச்சுலடா. இனி எதுக்குடா கிளாத்திக்கெல்லாம் போகணும்? இனி எதுக்கு கிளாத்திக்கு போகணுமா? நம்ம ஊர்ல இப்போ பாதி ரேட்டுக்கு அதான் ஸ்டோரே போடுது. சரிடா காலேஜ் ஓப்பன் ஆச்சு. இனி நல்ல கரெக்ட் டைமுக்கு காலேஜுக்கு வந்தோமா நல்ல ஃபிகரா ரிச்சு கேலா பார்த்து கரெக்ட் பண்ணோமா வாழ்க்கையில செட்டில் ஆகணுமான்னு இருக்கணும். டேய் பொண்ணுங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்? இருக்கு எக்ஸ்பிசர் எஸ்பி டெக்னிக். என்னடா டெக்னிக்? டேய் 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிள்ளையார் கோயில் டைம்ல ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம மணமதி சை அப்பா போட்டுல இருந்து டேனு சாட மீனை கொடுஜல மீனை எடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி. அப்படி பார்த்தா நம்ம தான் என்ன வேஸ்டாவே இருக்கோம். டேய் மோட்டு அப்புறம் என்னடா ஆச்சு? எஸ்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனானா இல்லையாடா? டேய் இல்லடா அவன் டேனி ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் கொடுத்தான்டா. ஆனா நம்ம புஷ்பராஜ் மாமா பெரிய பலாப்பழத்தை கொடுத்து இப்ப சைட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கடா. அது எப்படிடா வேலைக்கே போகாம ரெண்டையும் மெயின்டைன் பண்றாரு? டேய் அவர் ஆள் அழகண்டா. அவர் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லடா. டேய் இதுக்கு மேல வேணாம்டா. இருந்து சாணி முட்டைலாம் வர மாதிரி இருக்கு. நம்மளுக்கு வேற காலேஜுக்கு போவோம். ஐயோ டைம் ஆச்சே. நம்ம கிளாஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியல.
ஹலோ. சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லைங்க, நான் காலேஜுக்கு புதுசு. இங்கே பிஇ எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சாரிங்க, நானும் காலேஜுக்கு புதுசு தான், அதே டிபார்ட்மெண்ட்டை தான் தேடுறேன். அப்படியா? சூப்பருங்க. இனிமேல் இன்னைக்கு இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். சரி, ஓகே. உன்னோட பேர் என்ன? என் பேர் வாணி. அப்போ உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் ராணி. சரி ராணி, வா, டைம் ஆயிட்டு, காலேஜ் தேடி கண்டுபிடிப்போம். சரி, வாடி போலாம். என்னடா கூட நம்ம பசமுக்குள்ள காணல. அண்ணே, நேற்று நம்ம பிள்ளையார்களை கொடுத்த கொண்டக்கடலையே நேற்று கிடைச்சி போச்சுன்னு சொன்னாமண்ணே. வேற காலைல வயிறு வலிக்குன்னு வேற சொன்னான். இப்போ குளத்துக்குள்ள எந்த குண்டை நடிச்சிருக்கான்னு தெரியலண்ணே. அவனை விடுங்கண்ணே. நேத்து அந்த இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் போட்டீங்களா? டேய், பக்கி ஒரு பேக் ஐடி கொடுத்து நீ ஏமாத்திட்டா. நானும் அந்த ஐடிக்கு ஆசையா மெசேஜ் பண்ணேன்டா. அங்க எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அதோட அந்த ஐடியா நான் ரிமூவ் பண்ணிட்டேன்டா. யானே, அன்னி வாய்ஸ் அவ்வளவு கியூட்டாவா இருந்துச்சு. ஏய், அது அண்ணிலடா, ஒரு பண்ணிடா. யாருன்னு அந்த பண்ணி? நம்ம துபாய் பண்ணிடா, சுனில்டா. துபாயில கிடந்துட்டு நேரம் போலன்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு ஃபுல்லா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காண்டா. இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சு. பக்கி அந்த ஐடி வந்து நானும் மண்டை வரை வெட்ட வச்சுட்டான். சரிண்ணே, விடுங்க. இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. நீங்களும் நம்ம சீன்மணி போல நல்லா காஞ்சி கிடக்குறீங்க. பேசாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க. தூக்கி பிள்ளையார்களை வச்சு தாலி கட்டுவோம். என்னது? இல்லண்ணே, தாலி கட்டுங்க. அண்ணே, பசமுகம் வந்துட்டானே. என்னடா பச, வயிறு இப்ப எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணே. ஆனா இன்னொரு ரெண்டு குளத்துக்கு போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னடா கையில? தெரியலண்ணே, பிள்ளையார்களுக்கு பின்னாடி கிடந்துச்சு, குளத்துக்கு போயிட்டு வரேன். இல்லை டேய், அதை குடி. அண்ணே, இது ஏதோ புதையல் மேம் மாதிரி இருக்குண்ணே. புதியல் மேப் அங்கத்தா? ஆமாண்ணே, ஏதோ புதியல் மேப் மாதிரி இருக்குண்ணே. அப்படியே கிளி, அதை படிச்சு பாரு. கூட இந்த படி. டேய் பச, இதை படி. தலைவா, இதை படிங்க. ஏன் நீ படிக்க மாட்டியோ? ஏன் நீ படிக்க மாட்டியோ? ஏன் நீ படிக்க மாட்டியோ? நீங்க படிக்க மாட்டியோ? டேய், முடியலடா. பாஸ், நான் போயிட்டு அந்த குண்டு ஃப்ரீயா தான் இருக்கு, வேணா போயிட்டு வாங்க. டேய், உங்களை சாவடிக்க போறேன். எவனாவது ஒருத்தன் படிங்கடா. தலைவா, எங்க மூணு பேத்துக்குமே படிக்க முடியாது தலைவா, நீங்களே படிச்சிருங்க. டேய், தலைவன் என்னைக்காவது வேலை பார்த்துருக்கானடா? டேய், இவருக்கும் நம்மளுக்கு படிக்க தெரியாம நினைக்கிட்டா, உருட்டார் நமக்கு. டேய் டேய், கேவலப்படுத்தாங்கடா. பேசாம கீழே வந்து இவனாவது ஒருத்தனை கூடுங்கடா. டேய் தம்பி, வாடா. டேய் தம்பி, உன் பேர் என்னடா? அண்ணே, என் பேர் புளிமுக்கேனே. சரிதான், எல்லா முக்கனும் ஒழிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நீ என்ன படிச்சிருக்க? அண்ணே, நான் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் படிச்சிருக்கேனே. டேய், இந்த புளிய முட்டை, வெள்ளரிக்காய் குட்டை எல்லாம் நாங்களும் படிச்சிருக்கோம். நீ என்ன படிச்சிருக்க? அண்ணே, 5வது ஃபெயிலுனே, ஆனா நல்லா படிப்பேனே. மறுக்கா சொல்லு. அண்ணே, 5வது ஃபெயிலுனே, ஆனா நல்லா படிப்பேனே. சரிடா புலி, இதுல என்ன போட்டுக்கணும் படி. அண்ணே, இதே குளத்துக்குள்ள மஞ்சையா தங்கம் இருக்குன்னு போட்டிருக்கேனே. மஞ்சையா தங்கம்மா? அவன் காலையிலயும் சாயங்காலம் மஞ்சையா கண்ணி வெடி தான் வச்சுட்டு போயிருக்கான். அப்ப நீ படிக்கிறியா? நீயே படி. வேற என்ன போட்டிருக்காதுல? அண்ணே, தங்கம் எங்க இருக்குன்னு போட்டிருக்கேனே. எங்கடா இருக்கு? தேடி குண்டு, சிலேபி குண்டு, புயல் குண்டு. என்ன இருக்கா படி? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேடி குண்டு, சிலேபி குண்டு, புயல் குண்டு. சரிடா, வாங்க எல்லா குண்டையும் தேடி பார்ப்போம். என்னங்க என்னடி என்னங்க, இப்பதான் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். 4 கிலோ கூடி இருக்க தான் செய்யுங்க. அது எப்படிதான் குறையும்? நீ உடம்ப குறைக்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரி கஞ்சியும் சுட்ட கருவாடையும் தான் போய் தின்ட்டு வரா. வேற எப்படி குறையும்? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா ஸ்லிம்மா தாங்க இருந்தேன். இருப்பால, அதோட புருஷன் காசுக்கும் உங்க அப்ப காசுக்கும் வித்தியாசம். என்னது? ஒன்னும் இல்ல. நேற்று வாங்கின அடி ஞாபகம் இல்லையா? அதை மறக்க முடியுமா? என்னங்க, என்ன பசங்க யாரும் வீட்டுல இல்ல, அதுக்கு
பூனை கவன மாதிரி கவ்விட்டு போயிட்டாளே. சே, இனிமே இந்த பாய வச்சு எப்படி நான் சோறு போய். அப்பா வாயில என்ன பாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நாய் வீடு தேடி வந்து கடிச்சிட்டு போயிட்டுவான். வாயிலேப்பா கடிச்சு நாய்? அவ்வளவு வெறி அந்த நாய்க்கு. என்னத்த பண்ண? சரிப்பா. சரிம்மா, காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? காலேஜ் லைஃப்லாம் சூப்பராக போகுதுப்பா. எனக்கு அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. அப்படியாம்மா? சரி, நல்லா படிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். சரிப்பா. அம்மாவுங்க அவளா நான் இப்போ ஓடி வரதா போய் விரட்டிட்டு. அம்மா ஏமா சுப்பு அடிக்கிறா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பைக் வச்சிருக்கானே, அவனுக்கும் பைக் வேணுமான்டா. என்னது என்னது பைக் வேணுமா? தேங்குவா, உனக்கு இப்பெல்லாம் பைக் வாங்கி தர முடியாது சரியா? உனக்கு இப்போ ஏதாவது தேவைன்னா நம்ம புஷ்பராஜ் மாமா தர்ம சக்கரம் இருக்கு, அது எவ்வளோ நாள் எடுத்து ஓட்டிக்க சரியா? எனக்கு இப்பவே 10 லட்சத்துக்கு பைக் வேணும். 10 லட்சமா? சொத்தை வித்தா கூட 10 லட்சம் வராதுல. இப்ப அரசாங்கத்துல ஒரு புது சட்டம் போட்டிருக்காங்க, கள்ளச்சாரையும் குடிச்சு யாராவது செத்தா 10 லட்சம் தருவாங்க. நாளைக்கு நீன கள்ளச்சாரையும் குடிச்சு செத்துரு, காலையில உனக்கு பால் எனக்கு பைக். அட பாவி, என் தாலிக்கு உழவு வைக்க பார்த்துட்டிய. சரி விடுறி, சின்ன பையன் தெரியாம சொல்லியிருப்பான். சரி வா போ. அம்மா இருமா, நான் அவனை பார்த்துக்கிறேன். டேய் விஷயம் தெரியுமாடா? நம்ம ஓனர் வயிற்றுலிங்க அவர் இன்னைக்கு வரலையாண்டா. டேய் அவருக்கு என்னமா நிற்காம போய்கிட்டு இருக்கு. டேய் என்ன ரீசன்னு தெரியலடா. சரி அவர் வந்தா வராரு, வரலன்னா போறாரு. அவர் தர 100 ரூபா படிக்கி அவரை ஓனராக மதிக்கதே பெருசு. நீ நம்ம சப் ஓனர் ருத்ரகுமாருக்கு கால் பண்ணு. டேய் சும்மா இருங்கடா, இந்த கூட்டத்தில் தான் எங்கேயா இருப்பார். வேற நாளைக்கு கிளாத்திக்கார விட்டுட்டு போயிடுவார். டேய் அவர் விட்டா விட்டுட்டு போட்டா, நமக்கு தான் ராயரண்ண குரூப்பில் 150 ரூபா படி பைசா தராங்களாடா. டேய் நம்ம புச்சி வரான்டா. டேய் என்னடா என்ன கிளாத்திக்கு போகலையா? கிளம்பியாச்சுடா, ஓனருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் எப்படிடா கிளாத்தில் இப்போ நல்லா சரக்கு வருதா எப்படி? எங்கடா வருது? வாரது 5 குட்டை, அதுலேயும் ஒருத்தனுக்கு ஒழுக்கிக்கிட்டோம், ஒருத்தன் புஷ் வாட்டரில் சாமி ஆடிக்கிட்டா இருக்கானுவன். வேற என்னலாண்டா அங்கே நடக்குது? டேய் இங்கே திருவிழா ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் கிளவாண்டிய மாதிரி அங்கே போய் கிளாத்தி மீனை கொளிஜால மீனையும் கிளவாண்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்கடா. சரிடா சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, அதை போய் நான் பார்க்குறேன். சரிடா நீ போயிட்டு வா, நாங்களும் போயிட்டு வரோம். என்னடா பசங்களா புதையில போமா? என்னண்ணே இதை சாணியில போற மாதிரி சொல்றீங்க? டேய் புலிமுகா, அந்த மேப்ல இருக்கிறது என்ன படி? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தியாடி குண்டு, தியாடி குண்டு, சிலேபி குண்டு, சிலேபி குண்டு, புயல் குண்டு, புயல் குண்டு. டேய் கிளி பசன் போட, நீங்க 3 பேரை கீழே போய் தேடுங்க. புலிவா நம்ம மேல தேடும். சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். கோடீஸ்வரா பசங்க கூட பார்த்து கை விடுங்கடா. வந்துட்டுல பாம்போல இருக்க போகுது. அண்ணே ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவன். அண்ணே கீழே புதையெல்லாம் ஒன்று இருந்த மாதிரி இல்லைண்ணே, நேற்று சாப்பிட்டு போட்ட ஏழதாம்னே கிடக்கு. டேய் அப்ப வாங்கடா மேல வந்து தேடுங்க. ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய். அண்ணே மேலேயே ஒன்றும் இல்லைண்ணே, அவன் அங்கங்கே கண்ணி வெடி தானே வச்சிருக்கான். அண்ணே நல்ல முட்டை ஸ்மெல்லாக வருதுண்ணே, எவனோ நல்ல முட்டையை தின்ட்டு போயிருக்கான். அண்ணே எவனோ ஆதிக்கிட்ட புரோட்டா தின்ட்டு போயிருக்கானே, சால ஸ்மெல்ல அப்படியே இருக்குண்ணே. அண்ணே இங்க பாருங்கண்ணே, ஏதோ பாட்டியோட பாவாடை கிழிஞ்சு தொங்குதுண்ணே, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே. அண்ணே இங்க பாருங்கண்ணே இந்த ஜட்டியோட நிலைமைய, இந்த அடி அடிச்சிருக்காண்ணே. இது நம்ம சிங்கா முத்துகிருஷ்ணனா இருக்கும். டேய் அவரா இருக்காதுடா, இது நம்ம தலை புஷ்பராஜா தான்டா இருக்கும். சும்மா இருடா, அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது.
டேய் டேய் புதையில தேடுங்கடா, ஊருக்கு அடி வாங்கி தந்துட்டு போல. அண்ணே அண்ணே அங்க எவனோ தேடி திண்டு போயிருக்கானே, தேடி ஸ்மெல் அப்படியே இருக்குண்ணே. டேய் டேய் அது பக்கி வச்ச கண்ணி வெடியா தான் இருக்கும். அதான் ஒரு காய் அள்ளுடா. சரிண்ணே. அவனுக்கு சேவனை வைக்கணும், அவன் எனக்கே பேய் கட்டி தந்துட்டான். என்னடா கிளி, நான் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க? அண்ணே இந்த மாதிரி விஷயத்துல பசங்க ரொம்ப சார்பனே. அண்ணே இன்னைக்கு போதுமண்ணே, ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன வேற ப்ரோ கபடியில விளாட கூட்டிருக்காங்க. சரிடா வாங்க நாளைக்கு தேடலாம். என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னால என்ன கல்யாணமே அவளன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ இப்போ உங்க வாழ்க்கை வந்த பிறகு கவலை எல்லாம் போயிடுச்சா? இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னது நேத்து வாங்கின அடி ஞாபகம் இல்லையா? அதை மறக்க முடியுமா? சரி மணி 9 ஆச்சு. நம்ம கலக்கல் ஷோ பாய்ஸ் விஜய் டிவில கலக்கிட்டு இருப்பானுங்க, வா அதை பார்ப்போம். ஹலோ வணக்கம். இது நம்ம பானிபூரி கடை வழங்கும் கலக்கல் ஷோ. இணைந்து வழங்குவார்கள் அதே பானிபூரி கடையில் வைக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரை. சரி, ரொம்ப நாளாக இந்த விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 50% மக்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு நீ ஒரு தினம் கொண்டாடுற நீ, காதலர்களுக்கு நீ ஒரு தினம் இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஒரு தினம் வேணும் நீ. அதனால் நான் இன்னைக்கு ஒரு முக்கிய குடிகாரங்களை வரவேற்க போகிறேன். அவங்க என்ன தான் சொல்கிறாங்க நீ பார்ப்போம். ஹலோ வாங்க, ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களா, வாங்க. உங்களை என்னெல்லாம் பேசணுமோ வந்து பேசுங்க, வாங்க. யாரு வாங்க சார், பேசுங்க சார், உங்கள் ஆதரங்களை போட்டுங்க. எங்க போனாலும் இந்த மூஞ்சதான்ப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. தேவையான அதை டிவி ஆஃப் பண்ணு. சரி, இதுக்காடா 200 டீசர்ட் வாங்கி போட்டு வந்தேன், எவ்வளோப்படுத்திட்டாங்க. நாங்க எதுவும் பேசாட்டோமா? போ டேய் ப்ரோக்ராம் முடிஞ்சு வாங்கடா.